ஆலயங்கள் பற்றி அதன் செயல்பாடுகள் குறித்து அண்மையில் இலங்கையில் பேசிய சகோதரர் பி ஜெயனுலாபுதீன் அவர்கள் திருவிதாங்கோட்டில் ஜாக் நிர்வாகத்தின் கீழ் உள்ள தௌஹீது பள்ளிவாசல் குதுபியத் நடக்கும் பள்ளியாக மாறிவிட்டது என்ற ஒரு பொய் செய்தியை குறிப்பிட்டதையும் அதன் உண்மை நிலையையும் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உருவாக்கின அமைப்பு ஜாக் என்ற அமைப்பு, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு, அதை உருவாக்கி இதைத்தான் தலைவராக போட்டார்கள். எனக்கு தலைவர் பொறுப்புலாம் வேணான்னு ஒரு சகோதரத்தை கொடுத்தோம். அவர் மதீனாவில் படித்தவராக இருந்து விட்டார். அந்த அமைப்பை என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேயே அகல ஹதீஸ் மாதிரி நம்ம ஏன் வாங்கக்கூடாது பணம், முஜாஹிது மாதிரி நம்ம மட்டமா, முஜாஹிது மாதிரி நம்ம எதுக்கு வாங்கக்கூடாது, இலங்கையில் உள்ள அன்சார் சுன்னா மாதிரி நம்ம எதுக்கு போகக்கூடாது அப்படின்றெல்லாம் ஆர்குமெண்ட் வைத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன கதி, வாங்க ஆரம்பிச்சா என்ன, இன்னைக்கு பள்ளிவாச கட்டுறதுக்கு இடத்துக்கு அலைகிறாங்க. ஒரே அலைச்சல். என்ன அலைச்சல், 3 பேர் பைய தூக்கிறது. உங்க ஊர்ல பள்ளிவாசம் வேணுமா, உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா, உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா, ஏன் ஃபாயிதா பள்ளிவாசம் கட்டுறதுக்கு, பள்ளிவாசம் ஊர்ல இருக்குது, பள்ளிவாசம் கட்டி கொடுத்தா ஃபாயிதா கிடைக்குது. அங்க ஃபாயிதா இல்லை, அந்த ஃபாயிதா இல்லை, இந்த ஃபாயிதாவை சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இருக்கிறனால பள்ளிவாசம் கட்டணுமா? அதே மாதிரி திருவிதாங்கோடு பள்ளிவாசல் நம்ம கமாலுதீன் மதனி சாஹிப் அவர்களுடைய ரெக்கமெண்ட்ல பணம் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிவாசல், அதுல குத்துபியத்து நடக்கிறது. குத்துபியத்து தெரியுமா, இருட்டில் லைட் அணைச்சிக்கிட்டு யா முஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி 1000 தடவை திக்ர் செய்யறது. தௌஹீத் பள்ளிங்க, தௌஹீதுடைய தலைவர் இருக்காரு, அவர் ரெக்கமெண்ட்ல வாங்கி கொடுத்த அந்த பள்ளியுடைய அந்த பள்ளி இப்ப எதுக்கு பயன்படுது? அப்ப நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது தேவையா இல்லையா என்று கூட நீங்கள் பார்க்கவில்லை. அது ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தௌஹீதுடைய பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஏன் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் நினைக்கக்கூடாதா, ஏன் அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறது? பதில் சொல்வதாக என்ன சொல்றாங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புண்டு. அந்த அமைப்புடைய நோக்கமே பள்ளி கட்டுவது. தலைவர் பையை தோளிலே பையினுடைய பணத்தை போட்டு ஊராக சென்று பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறாராம். ₹1 2 பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறார். கெட்டிய பள்ளிகள் என்னானது, டிவியில் பேசுகிறார், சீடி ஆதாரம். திருவிதாங்கோட்டிலே கமாலுதீன் மதனி திருவிதாங்கோட்டிலே ஒரு பள்ளி கட்டினார். அந்த பள்ளியில் இன்றைக்கு குத்துபியத் நடக்கிறது. ஆனா பாவிகளை அல்லாஹ்வை பற்றி உள்ள கொஞ்சமாவது பயம் உண்டுமா? திருவிதாங்கோட்டிலே தௌஹீத் பள்ளி உண்டுமா? எங்க போய் பேசுகிறார், சிரோனிலே போய் பேசுகிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது நான் போனேன் ஒரு 15 தினங்களுக்கு முன்னால், கேட்டார்கள் நேரடியாக. நான் சொன்னேன், பொய் சொல்வதை வாடிக்கையாக கொண்டவனை கூட பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அண்ணன் பிஜேபியே போய் சொல்லுவாரா, நபியாவே நபியா இந்த அளவுக்கு நீட் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, பொய் சொல்றவங்க அவருடைய தொழிலே சொன்னேன்.